எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வமே தெரியாது. குலதெய்வம் பேர் தெரியாது, எங்க இருக்காங்கன்னு தெரியாது, குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதமே இருக்காது. 5ஆம் ஸ்தானமும், அதாவது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 5, 9 குலதெய்வத்தை எடுப்பாங்க. ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அது பேர் என்ன எல்லாம் எடுப்பாங்க. அந்த ஸ்தானமே கெட்டு போயிடுச்சு, இல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானமும் போயிடுச்சு அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்காது. முதல்ல அது என்னன்னே தெரியாது. சரிங்களா? அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த கருமஞ்சள் அப்படின்னு நம்ம தரோம். இதுல கொஞ்சமா ஒரு பவுல்ல இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சீங்கன்னா போதும். இது வளரும். இது வளர வளர உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். இப்ப இது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, இதுல எந்த இரும்பு பட்டிருக்காது. இது மனுஷ வாடையே இல்லாத இடத்துல போய் தான் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ அங்க போனாங்கன்னா ஒரு 20, 30ன்னு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ஒன்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா திரும்பி அந்த இடத்துக்கு போய் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியானதான் நம்ம ஆட்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயினா குலதெய்வ வசியம். குலதெய்வத்தை வசியப்படுத்துறதுக்கான ஒரு மூலிகை தான் இந்த கருமஞ்சள் அப்படின்னு சொல்றது. இது எப்படின்னா 3 நாள் பலி கொடுத்து பூஜைகள்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி தான் இதை நம்ம கோயில்ல இருந்து கொடுப்போம். சரிங்களா? யாருக்கு இதுல குலதெய்வத்தோட பேரை எழுதி நம்ம கொடுப்போம். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். இதுல மந்திரங்கள் கொடுப்பாங்க. குலதெய்வத்தை வசியப்படுத்துறதுக்கான மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்க கரெக்டா உச்சாரணம் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா நிச்சயமா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் 100% உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்களுக்கு குலதெய்வத்தோடைய சாபம் இருந்தாலும் சரி, அதாவது யாராவது ஒருத்தங்க சாபம் விட்டுருப்பாங்க, அந்த வம்சத்துக்கே சாபம் விட்டுருப்பாங்க. நீ இந்த குடும்பம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த உன வம்சமே அழிஞ்சு போயிருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி பெரிய சிக்கல் இருந்ததுன்னா அதெல்லாம் இது சரி பண்ணி கொடுத்துரும். நீங்க நிறைய பேர் இன்னைக்கு நான் பாக்குறேன், அதுவும் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஊருன்னே தெரியல. நம்ம தமிழ்நாடுன்னு தான் தெரியுது ஒழிய தமிழ்நாட்டுல நம்ம பூர்வீகம் எந்த ஊரு, நம்ம சொந்த பந்தம் யாரு, எதுவுமே தெரியல. தமிழ் பேச மட்டும்தான் தெரியுது, மற்ற எதுவுமே தெரியல. இப்ப அந்த மாதிரியான நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா, குலதெய்வம் என்னன்னு கேட்டா எனக்கு ஊரே தெரியாதுங்க, எங்கேங்க நமக்கு குலதெய்வத்தோட பேரு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாபம் இருக்கும். அவங்க முன்னோர்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க, பெரிய சாபம் இருக்கும். குலதெய்வத்தோடைய அருள் அவங்களுக்கு சுத்தமா இல்லாம இருக்கும், மறைஞ்சிருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்காக தான் இந்த கருமஞ்சள் அப்படின்னு சொல்றது. இது கண்டிப்பா நல்லபடியா வளரும். வளர வளர உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட நல்ல தொழிலையும் சரி, குடும்பமும் சரி, எல்லாமே ஒற்றுமையா நல்ல செல்வ செழிப்பா விருத்தி அடையிறதுக்காக தான் இதை நம்ம கோயில்ல இருந்து கொடுக்குறோம். இந்த கோயில்ல உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தடைகளை கூடிய அந்த ராகு கேதுவோடைய பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. சரிங்களா? கூடவே லகுவராகி அம்மா இருக்காங்க. இந்த ஆலயம் 94 கரியமாணிக்கம் சமயபுரம் பக்கத்துல திருச்சி மாவட்டத்துல இருக்கு. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்க பாத்தீங்கன்னா பஞ்சமி ஹோமம், நவகிரக ஹோமம், ராகுகேது பரிகார ஹோமம், ராகுகேது பரிகார பூஜை எல்லா சாமி, இந்த சிந்தாமணி விநாயகர் இருக்காங்க, கொல்லிமலை மாசி பெரியண்ண சுவாமி இருக்காங்க. இது இல்லாம ராகு கேது இங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உண்டான ஒரு சிறப்பா பூஜைகள்லாம் பண்ணி ஹோமங்கள் வளர்த்து பைரவர்களுக்கு பலி கொடுத்து அதுக்கப்புறம் அபிஷேகம் அன்னதானம் ஒரு பெரிய அளவுல இங்க எல்லாம் பூஜைகள்லாம் நடக்கும். நீங்க கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களுடைய அந்த சாபம் நீங்கி நிச்சயமா ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒருவேளை என்னால் வர முடியல அப்படிங்கிறவங்க நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம். உங்களோட ஜாதகத்தை அமைச்சிங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கோயில்ல இருந்து சொல்லிடுவாங்க. இது ஒருவேளை இந்த கிழங்கு எது தேவைப்படுது, இந்த கருமஞ்சள் தேவைப்படுதுங்கிறவங்க கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.